நண்பா கொஞ்சம் வழி விட்டு போறீங்களா சார்? போயிடுங்க. இந்த பிரச்சனை நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஆம்புலன்ஸ் வந்து நிக்குது. திரு விஜய் அவர்கள் வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. 2வது நிமிஷத்துல அவருக்கு நேர் எதிரில் வந்து ஒரு ஆம்புலன்ஸ் நிக்குது. அப்போ வந்து ஆம்புலன்ஸ் வந்து அவர் கேக்குறாரு, நீங்க தயவு செய்து நண்பா நீ போறியா அப்படின்றாரு. பதில் இல்ல நிக்கிறாங்க. புரியுங்களா? ஆமான்னு அப்ப தலை என்ன he is addressing to the ambulance driver. சரிங்களா? அப்ப அவர் வந்து ஆமானே போடுனானே வழி விடுன்னு சொல்லியிருப்பாரு. அவர் பதில் இல்ல அப்படியே பேசாம நிக்கிறாரு. அப்ப கொஞ்சம் கன்ஃபியூஸ். ஏன்னா அங்க வந்து கட்சிக்காரங்க என்ன பண்றாங்க, வந்து அந்த ஆம்புலன்ஸ் சொல்லி சில கொடிகளை போடுறாங்க. அப்ப திரு விஜய் அவர்களுக்கு ஒரு குழப்பம் ஏற்பட்டிருக்கலாம். இந்த ஆம்புலன்ஸ் வந்து நம்ம கட்சிக்காரங்க ஏற்பாடு பண்ணி ஒரு பாதுகாப்பு முன்னேற்பாடு பண்ணதோட திருச்சியில பண்ணிருந்தாங்க, நாகப்பட்டினத்துல பண்ணிருந்தாங்க, நான் பார்த்தேன். வேற எங்க பண்ணிருந்தாங்க கவனிக்கல, மாப்பிள்ள கவனிச்சாங்க. அப்ப அந்த மாதிரி இதோ சொல்லிட்டு கேக்குறாரு. அப்ப வந்து டவுட்ல வந்து என்னப்பா ஆம்புலன்ஸ் நம்ம கொடியெல்லாம் அவர் போட்டிருக்குன்னு சொல்றாரு. அது அவர்கள் ஏற்பாடு பண்ண ஆம்புலன்ஸ் அல்ல. அதுல வந்து இந்த கொடி வந்து மேல போட்டு தொண்டர்கள் கொடி அந்த துணியை வந்து துண்டை தூக்கி போடுறாங்களா, அந்த மாதிரி துண்டை தூக்கி போட்டுருந்தாங்க. அதுதான் பார்க்கிறோம். ஆனால் இது இந்த சம்பவம் நடப்பதற்கு முன்னாடி நடந்தது. பின்னாடியே ஒரு குட்டி ஆம்புலன்ஸ். என்னுடைய கேள்வி, அது எப்படி எல்லா கூட்டத்துக்கும் ஆம்புலன்ஸ் போயிட்டே இருக்குது? இப்ப டிஜிபி அவர்கள் சொன்னது ஒப்புக்கொண்டதுபடி 3 மணியில பெர்மிஷன் கேட்டிருக்கிறாங்க. இந்த ஆம்புலன்ஸ் உள்ள போய் இந்த சம்பவம் நடக்கிற டைம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 மணி. அப்ப 3 மணிக்கு பெர்மிஷன் கேட்டுக்கு கூட்டம் முடிக்க 500 போலீஸ் டிப்ளாய் பண்ணிருக்கோம் டிஜிபி சொல்றாரு. அப்ப அந்த வழியில ஆம்புலன்ஸ் எப்படி அனுமதிக்கிறாருங்கிற கேள்வி வந்துச்சு. நம்ம அந்த முனையிலே வந்து எப்ப இதெல்லாம் போக முடியாது, திருப்பி நம்ம இதுல வந்து மனிதாபிமானம் சார், ஆம்புலன்ஸுக்கு மனிதாபிமானமா வழி விட மாட்டீங்களா? ஆம்புலன்ஸுக்கு வழி விடாம கூட்டம் முக்கியமான கேள்வி வரலாம். சரிங்களா? அப்ப நமக்கு என்ன புரியுது, இந்த கூட்டத்தை தாண்டி ஆம்புலன்ஸ் போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும், சுத்தி போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? இந்த கூட்டத்தில் வந்து இதுக்கு வந்து பதிலே கிடையாது இல்லையா? நீங்கள் வந்து வெளியில் சுற்றி போனீங்கன்னா அந்த டிஸ்டன்ஸ் மட்டும் தான் கணக்கு. இங்கே வந்து நீங்கள் 100 மீட்டராக இருந்தாலும் 100 மீட்டரில் லட்சம் பேர் உட்காந்துருப்பான். 27,000 பேருக்கு நம்பரை டிஜிபி வெங்கட்ராமன் சொல்கிறார். அப்போ வந்து அந்த 27,000 பேர் நிற்கக்கூடிய அந்த ஒரு தெருவில் நீங்கள் எப்படி கடந்து போயிட முடியும்? இந்த பக்கம் வந்து இவருடைய பஸ் நிற்குது, முன்ன பின்ன ஒரு 50 வண்டி நிற்கிது, இவங்களுடைய கான்வாய் நிற்கிது, ஃபுல்லாக போலீஸ் பாதுகாப்பு, இவங்க கேமரா எல்லாம் இருக்குது. இந்த பக்கம் எதிர் திசையில் அந்த ரோடு சென்ட்ரல் மீடியனுக்கு எதிர் திசையில் இந்த ஆம்புலன்ஸ் நிற்குது. எப்படி வந்து அந்த ஒரு இடத்துல எப்படி பிரிங்கி போக முடியும்? அப்போ வந்து அந்த ஆம்புலன்ஸ் எப்படி வருது? நம்ம பார்க்கணும். எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அது எப்படி என் கூட்டத்தில் மட்டும் ஆம்புலன்ஸ் வருது சத்தம் போடுறாரு. 7-8 வீடியோவை அவங்க வெளியிடுறாங்க. நாமக்கல்ல வந்துச்சு, இப்போ வேலூர் வந்துச்சு, ஒவ்வொரு ஊராக குறிப்பிட்டு எப்படி இதே மாதிரி திரும்பி இங்கே வருது, எப்படி வருது? எனக்கு ஒரு பெரிய கேள்வி வருது. அப்போ இது பதில் தேட வேண்டிய கேள்வி தானே. அங்கே வந்து திரு விஜய் அவர்கள் பேசும்போது அவரே ஒரு ஆசோலேஷனில் இருந்த மாதிரியான தோற்றங்கள் நம்மளால பார்க்க முடிஞ்சது. அவர் கன்ஃபியூஸ் ஆனார், வேக வேகமாக உரையை முடிச்சுட்டு கீழே இறங்கினாரு அப்படிங்கிறத பார்க்க முடியும். தண்ணீர் விநியோகம் பண்ணாருங்கிறதெல்லாம் பார்க்க முடிஞ்சது. முதல்ல ஏறினோடனே போலீஸ்க்கு வந்து நன்றி சொன்னார். அதுக்கப்புறம் போலீஸ் பாதுகாப்பு இருக்கா இல்லையே, காவல்துறையோட கைகள் கட்டப்பட்டிருக்கா அப்படின்னு திருப்பியும் பேசுறாரு. இதுல என்ன முரண்பாடுகள் இருக்கிறதா நீங்க நினைக்கிறீங்க? காவல்துறை கொண்டு வந்து பத்திரமா சேர்த்தது ரொம்ப முக்கியமான விஷயம். இல்லாட்டி வந்திருக்க முடியாது. காவல்துறை தான் அந்த வழி விட்டு கொண்டு வந்தாங்க. காவல்துறை கட்டுப்பாட்டில் இல்லைன்னு சொன்னது இந்த கூட்டத்தை பற்றி அவர் சொன்னதை நான் பார்க்கல. அது வந்து நான் அப்படி நான் கவனிக்கல. ஒட்டுமொத்தமாக போலீஸ் வந்து ஏதாவது சைலண்ட் பண்ணியிருக்காங்களோங்கிற மாதிரி குற்றச்சாட்டை தான் பார்க்குறேன். அது கொஞ்சம் கேப்புக்கு பிறகு தான் அவர் அதில் நீங்கள் குறிப்பிட்ட போல அதில் ஒரு நீட்சி இல்லை, ஒரு பேச்சில் வந்து ரொம்ப துண்டு கட் ஆயிடுச்சு. அந்த டென்ஷன் இருந்துச்சு. ஒரு காவல்துறை ஒரு டைரக்டாக ப்ளேம் பண்ணுறாருன்னு நான் பார்க்கல. இந்த இடத்துல நேற்று பார்த்தீங்கன்னா காவல்துறை என்ன செய்ய முடியுமோ செஞ்சு 27,000 பேர் இருந்த இடத்துல 500 பேர் நிப்பாட்டி இருந்தாலும் டிஜிபி சொல்றாரு. Behind Notes Beyond the News with Rangaraaj Pandey, title sponsor Grand Royal Tours. உங்க ஒவ்வொரு ட்ரிப்பையும் ஸ்வீட் மெமரிஸ் ஆக்க Grand Royal Toursக்கு வாங்க.